பர்ஷியன் கல்ஃப் டே, பாரசீக வளைகுடா தினம் என்கிற ஒன்றை இன்றைக்கு ஈரான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக ஈரான் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கிறாரு. அந்த தெரியுமில்ல, ஏஐல போட்டோ பிடிச்சி துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் பார்க்காத வேலையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வேலை என்ன பார்த்திருக்காருன்னு கேட்டா, இதுல இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு. இதுல பாருங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி போட்டிருக்காரு. இது ஹொர்முஸ் நீர்ப்பரப்ப ட்ரம்ப் நீர்ப்பரப்பு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் சொல்லுவாங்கல்ல, நீ மண்டைய மறைச்ச நீ கொண்டைய மறைக்கலையடான்னு சொன்ன மாதிரி இதை வட்டம் போட்டு காட்டி இருக்கிறாரு அப்பாஸ் அராக்சி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு இருக்குது, இந்த இடத்துல பர்ஷியன் கல்ஃப்னு இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் என்ன செய்யணும்னா, கூகுளில் எல்லாம் பெரும்பாலும் பர்ஷியன் கல்ஃப்ங்கிற இடத்துல அரேபியன் கல்ஃப்னு வரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசியாக வளைகுடா நாடுகளுக்கு வரும்போது இந்த பர்ஷியன் கல்ஃப்ங்கிறத நாங்கள் அரேபியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திரம் போனார். அதுக்கப்புறம் கூகுளில் எல்லாம் பர்ஷியன் கல்ஃபோட சேர்த்து அரேபியன் கல்ஃப்னு சேர்ந்து தான் வரும். இப்போ அரேபியன் கல்ஃபை காணும், பர்ஷியன் கல்ஃப் மட்டும் தான் இருக்குது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தில். ஆனால் இதில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹொர்முஸ்ங்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி அவர் போட்டிருக்கிறார். இந்த புகைப்படத்தை எல்லாம் இன்றைக்கு அப்பாஸ் அராக்சி வெளியிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய முன்னோர்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியில் போர்த்துகீசர்களை அடித்து விரட்டினாங்க. அந்த டேட்டை தான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 400 வருஷமாக நாங்கள் கொண்டாடுறோம் போர்த்துகீசர்களை அடித்து விரட்டினது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பாரசீக வளைகுடா என்கிற சரியான சொல்லை பயன்படுத்துகிறார். ஆனால் ஹொர்முஸ் என்கிற இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு பெயரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இது அமெரிக்காவினுடைய அதிபருக்கு பென்டகன் கொடுத்திருக்கக்கூடிய போலி பெயர். இது நீங்கள் எப்படி பயன்படுத்துங்க? இவர் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு சொல்லி சொன்னதுனால அது நடந்து, நீயே யுத்தத்தில் தோத்து போயிருக்கிற, தோல்வி உற்றவன் ஒருத்தன் இதை பற்றி பேசலாமா என்பதை கிண்டலாக அவர் சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய ஷியா மக்களுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அமெரிக்காவினுடைய வெட்கக்கேடான தோல்விக்கு மத்தியில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஒரு புதிய அத்தியாயம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அமெரிக்காவினுடைய தோல்வியை மிக வெட்கக்கேடான தோல்வி அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில தான்